क्वेश्चन पेपर பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல இருந்து கேட்கவே இல்லை. லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல எதுவுமே கேட்கல. அதுக்கு முந்தின அட்டெம்ப்ட்ல நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முந்தின அட்டெம்ப்ட்லையும் வந்து ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் இல்லைன்னா செகண்ட் சாப்டர் எதுலையாவது வந்து தியரி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்லாம் ஒன்றுமே கேட்கறதே கிடையாது. எங்கேயாவது அந்த லாஸ்ட் ஒரு கொஸ்டின் வருதில்ல, அந்த கொஸ்டினில் ஏதாவது ஒரு தியரி கேட்குறாங்க, சம்டைம்ஸ் அதுவும் கேட்கறது இல்லை. இப்போ அந்த தியரி எழுதுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இது படிச்சிட்டிங்கன்னா தியரி எழுதிக்கலாம். கம்பெனியில் படிச்சிட்டிங்கன்னா தியரி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இது கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கோட தியரி மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தியரிக்கும் கம்பெனி லாக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. சரி, நம்ம ஆனால் ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டு போய்க்கலாம். பட் இது வச்சு நான் ஃபஸ்ட் சாப்டர் இந்த லேட்டாக வந்து ஜாயின் பண்ணவங்க யாருமே ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் வீடியோ பார்க்கவே இல்லை. நான் யாருமே இல்லையா? நீ இருக்கியா? அது யார்? அது பின்னாடி நீயா? சரி, போது. ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ்க்கு வீடியோ பார்க்கவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சரி, அந்த ஜேர்னல் லெட்ஜர்லாம் தெரியும்னா ஃபஸ்ட் சாப்டர் வீடியோ பார்க்க வேண்டாம். ஜேர்னல் லெட்ஜர்லாம் போட தெரியாதுன்னா ஃபஸ்ட் சாப்டர் வீடியோ மட்டும் பாருங்கள். செகண்ட் தேர்டில் ஒன்றும் வேண்டாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து புக் கீப்பிங் அக்கௌண்டிங்கான டிஃப்ரென்ஸு. புக் கீப்பிங் அக்கௌண்டிங்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னீங்கன்னா போதும், டக்குன்னு அடுத்தடுத்து போயிடலாம். ரெக்கார்ட் பண்ண அது அடுத்தது லெட்ஜர் ஜேர்னலாக போட்டு அதை லெட்ஜராக கன்வெர்ட் பண்ணி லெட்ஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் போகிறது தான் வந்து அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா நடந்து போச்சு. இனி எடுத்து பண்ண போகிறேன். தான்ப்பா பார்த்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். நெக்ஸ்ட் இயர்க்கான ப்ரொஜெக்ஷன்ஸை இப்போவே போட்டு நெக்ஸ்ட் இயர் எது எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்கிறது தான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அப்போ நம்ம ஷேர் ஹோல்டர்ஸு ஆர் இவங்க அவங்க பேர் என்ன, கவர்மெண்ட்டு, பேங்க் விட்ருங்க, கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கஸ்டமரு, கிரெடிட்டாரு, டெட்டாரு, இவங்கெல்லாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. சிஇஓ, சிஎஃப்ஓ இவங்கெல்லாம் எதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சாரி அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. சிஇஓ, சிஎஃப்ஓவில் எதை பார்ப்பாங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்ட்டை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ அதை தான் அப்போவே கேட்டுக்கிட்டு இருந்தேன். நடந்து போச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஒரு கொலை பண்ணிட்டான் ஒருத்தன், கொலை நடந்துருச்சு. அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்த கொலை நடக்காமல் தான் பார்க்க முடியும். அப்போ அந்த இடத்துல போனால் இல்லை இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வருது. இப்போது நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம். நீட்னால அதிக பேர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்போ சூசைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கோச்சிங் கிளாஸஸ் நிறையா வைக்கல, இல்லை நீட் எக்ஸாமுக்கு. இதுதான் 2 ஆப்ஷன். அப்போ அந்த 2 ஆப்ஷன் என்னவோ அதை தான் கவர்மெண்ட் சொல்லுவோம். அப்போ அதை தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட பார்ட். ஆல்ரெடி இந்த வருஷம் நடந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த பர்டிகுலர் லாஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். காஸ்ட் அக்கௌண்டிங் லாஸ்ட் பார்ட்டு காஸ்ட் அக்கௌண்டிங், அதனால தான் அதையும் இப்போவே கேட்டேன். அங்கே மொத்தத்தில் 2 பேர் பேசிட்டீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் கேட்கல. ஒருத்தராக சொல்லுங்களா? சரி, நீ அதான் அக்கௌண்ட்ஸில் பண்ணுறமே, வரவு செலவு பண்ணுறது. காஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, என்னோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறது தான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கோட வேலை. நான் இன்னும் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணல. அப்போ நான் வந்து எதுவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யார் வருவா? காஸ்ட் அக்கௌண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்,
நடந்ததை நடந்த மாதிரியே ரெக்கார்ட் பண்ணுறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். அதுக்கப்புறமா இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சுட்டு ஃப்யூச்சரில் என்ன இதுலேருந்து கரெக்ஷன் பண்ணலாம், நான் பட்ஜெட் வந்து 100 ரூபாய்க்கு போட்டிருப்பேன், அங்கே வந்து 110 ரூபா ஆயிருக்கலாம், அப்போ ஏன் அந்த டீவியேஷன் இருந்தது, அது எப்படி காஸ்ட் கட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட வேலை. புரிஞ்சுதா என்ன பண்ணுறோன்னு? ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ண போகிறது காஸ்ட் அக்கௌண்டிங்காக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ப்ராடக்ட்னா நான் சொல்கிறது ப்ராஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணால் எனக்கு அதுக்கான ஃபைனல் காஸ்ட் எவ்வளோ ஆகுங்கிறதோட காஸ்ட் அக்கௌண்டிங்கோட வேலை முடிஞ்சு. டெசிஷன் மேக்கிங் ஃபுல்லாக யாரோட வேலை தான்? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட வேலை தான். சரி, இந்த இம்பார்ட்டண்ட் டெர்மினாலஜிஸ் நிறைய அக்கௌண்டிங் சைக்கிள் கண்டிப்பாக தெரியணும். அக்கௌண்டிங் சைக்கிள் நார்மலாக நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் என்னெல்லாம் சாப்டர் படிச்சுட்டு வந்தீங்களோ அக்கௌண்ட்ஸில், அந்த சாப்டர் அதே ஆர்டரில் எழுதுனீங்கன்னா அதுதான் அக்கௌண்டிங் சைக்கிள். அதில் ஒன்றும் அப்போ வந்து அக்கௌண்டிங் சைக்கிள்ங்கிறது கஷ்டமான ஒரு கொஸ்டினாக கூட இருந்திருக்கலாம், இனிமேல் அது பெரிய இதுவாக இருக்காது. அடுத்தது இம்பார்ட்டண்ட் டெர்மினாலஜிஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் ஆச்சு புக்கில் ரீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியாத டேர்ம்ஸு ஆர் ஃபஸ்ட்டு டைம் நான் கேட்டப்போ தெரியல, இப்போ தெரியுதான்னு பார்க்கலாம். பழனி, ரேட் டிஸ்கவுண்ட்டும் கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். போதும் சொல்லு, வரலன்றுவான். நீடா டிரான்சாக்ஷன் நடக்கும் போது கொடுத்தா ட்ரேடு, நடந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா கேஷ். யார் அது சொன்னது? உங்ககிட்ட தான் முதல்ல கேட்டேன். அது என்னது? அது கேஷ் டிஸ்கவுண்ட் என்னது? அவ்வளோதான். இது என்னது? என்னது? இது வந்து கேஷ் டிஸ்கவுண்டா ட்ரேட் டிஸ்கவுண்டா? அதை மட்டும் சொல்லுங்க. கேஷ் டிஸ்கவுண்டா? ஏன் நெட்டு 45 கொடுத்துருக்காங்களா? யாருக்கு வந்து இதை படிக்க தெரியுதுன்னு மட்டும் சொல்லுங்க. பார்த்து 2/10 நெட்டு 45 படிச்சு காமிக்க சொல்லலை. என்னென்ன வேல்யூன்னு யாருக்கு படிக்க தெரியுது? தெரியுமா? தெரியாது. மொத்தமாக கிரெடிட் பீரியட் 45 days. சரியா? நான் வந்து உனக்கு விற்கிறேன், அவனுக்கு நான் கிரெடிட் பீரியட் என்னன்னு சொல்கிறேன், 45 days கிரெடிட் பீரியட்னு சொல்லிட்டேன். ஒருவேளை அவன் 10 daysக்குள்ளே பே பண்ணிட்டான்னா நான் அவனுக்கு வந்து 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். 10 daysக்குள்ளே பே பண்ணுன்னு நான் சொல்லலை. நான் 45 days கிரெடிட் கொடுத்துட்றேன், ஆனால் 10 daysக்குள்ளே பே பண்ணால் நான் அவனுக்கு பில் வேல்யூலேருந்து 2% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 11th day பே பண்ணாலும் ஒன்று தான், 45th day பே பண்ணாலும் ஒன்று தான், 9th day பே பண்ணிட்டாலும் 10th day பே பண்ணிட்டாலும் நான் 2% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். இப்போ புரிஞ்சுதா? 2/10 net 45னா இது கேஷ் டிஸ்கவுண்ட்டா ட்ரேட் டிஸ்கவுண்ட்? ஏர்லி பேமெண்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைச்சா அதுக்கு பேர் தான் என்னது? கேஷ் டிஸ்கவுண்ட். பல்க் பர்ச்சேஸ்னால எனக்கு கிடைச்சா அதுக்கு பேர் தான் என்னது? ட்ரேட் டிஸ்கவுண்ட். அவன் சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும் போதே கிடைக்கிறது ட்ரேட் டிஸ்கவுண்ட்,
டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிறது கேஷ் டிஸ்கவுண்ட். அது கரெக்டு தான், ஆனால் அப்படி எழுதக்கூடாது நடக்கும்போது நடந்ததுக்கு அப்புறம்னு. ஆனால் அவன் சொன்ன பாயிண்ட்டை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்னா இன்வாய்ஸ் வேல்யூவில் எந்த டிஸ்கவுண்ட் மைனஸ் ஆகிருக்கும்? ட்ரேட் டிஸ்கவுண்ட் தான் மைனஸ் ஆகிருக்கும். டிரான்சாக்ஷன் நடக்கும் போதே உனக்கு எந்த டிஸ்கவுண்ட் தெரியும்? அப்போ இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு பொருளை சப்ளை பண்ணவே உனக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் தெரியும். பல்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்க 100 ரூபா பொருளை நான் 95 ரூபீஸ்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது என்னது? ட்ரேட் டிஸ்கவுண்ட். கரெக்டாக? அப்போ இன்வாய்ஸே எவ்வளோக்கு தான் இருக்கும்? 95. இன்வாய்ஸில் என்னென்னு போடுவேன்? 100 இன்ட்டு 10 டன்ஸ் போட்டுட்டு மைனஸ் டிஸ்கவுண்ட் 5 இன்ட்டு 10 டன்ஸ்ன்னு போட்டு மைனஸ் பண்ணிடுவேனா? அப்போ இன்வாய்ஸ் வேல்யூலே மைனஸ் பண்ணி வர டிஸ்கவுண்ட் தான் எது? ட்ரேட் டிஸ்கவுண்ட். அவன் சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும் போதே ட்ரேட் டிஸ்கவுண்ட் தெரிஞ்சிடும். அப்போ இன்வாய்ஸ்லேயே அது மைனஸ் ஆகி வந்துடும். புரிஞ்சுதா? அதே கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து இன்வாய்ஸில் தெரிஞ்சிருக்காது. இன்வாய்ஸ் வந்து டோட்டல் வேல்யூக்கு தான் இருக்கும். அந்த இன்வாய்ஸ்லேருந்து நீங்கள் கொடுக்குற டிஸ்கவுண்ட் தான் என்னது? கேஷ் டிஸ்கவுண்ட். ஏன்னா அந்த இன்வாய்ஸ் 1000 ரூபாய்க்கு இருக்கும், பில்லே 1000 ரூபாய்க்கு தான் இருக்கும். ஆனால் நீ கொண்டு போய் பேமெண்ட் பண்ணும்போது நீ சீக்கிரமாக பேமெண்ட் பண்ணிட்டேங்கிறதுக்காக 950 வாங்கிட்டு சரி போதுன்றுவாங்க. புரிஞ்சுதா? அப்போ அந்த இன்வாய்ஸை ரிவைஸ் பண்ணணும், இல்லை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ்னால் போட்ட இன்வாய்ஸை அப்படியே 0 பண்ணிவிட்டு புதுசாக ஒரு இன்வாய்ஸ் போடுறது, இல்லைன்னா அந்த இன்வாய்ஸ்லேயே போயிட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரி, வேஸ்டிங் அசெட்னா மைன் எடுக்கிறதுக்கு தீர்ந்து போயிடும். அடுத்தது கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி மாறிடுமா? அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ்னால சேர்த்து வைக்கிறது. அது ரெண்டு ஒன்று தான். நீங்கள் 2 எடுத்து சொன்ன அதுதான் மே ஆர் மே நாட் ஹேப்பன். நீ வந்துரும்னு சொன்ன, அதனால தான் நான் இதுலேருந்து மாறினேன். ஃப்யூச்சரில் வரலாம் ஒரு லைபிலிட்டி, வராமலும் போகலாம், அதனால கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி. அது இட் மே ஆர் மே நாட்டுங்கிற 2 வேர்டு எழுதணும். இட் மேன்னு எழுதுனா கூட அந்த இடத்துல வந்துருங்கிற அர்த்தம் தான் வரும். இந்த லாலெல்லாம் நீங்கள் ஷாலுன்னா ஷுட்டுன்னு படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி தான். அதனால மே ஆர் மே நாட்டுன்னு 2 வார்த்தை எழுதிடும். நெட்வொர்த்னா என்னப்பா? டோட்டல் ஃபார்முலா சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். அசெட் மைனஸ் 0 ஆயிரும்ல, அப்போ நெட்வொர்க் 0வா? நான் இதை அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் சொல்லும் போதே அது 0 ஆகும், அதுக்கு என்ன பண்ணணும் எதை எடுக்குன்னு சொன்னேன். நீயா சொல்லாதடா, தெரிஞ்சா சொல்லுடா. நீ பாதி இதை நீயா கொளுத்தி போட்டுறடா. தெரியுமா தெரியாதா? லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணிடுவோம், 0 ஆயிருமே. டோட்டல் அசெட்லேருந்து எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸை மட்டும் மைனஸ் பண்ணும். எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ்னா லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஆர் கரண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டுமே இருக்கும். அவங்க எது மட்டும் இல்லை, அதான் எது? லைபிலிட்டி சைடில் இன்டர்னல் லைபிலிட்டின்னு ஏதாவது எழுதியிருக்கிறியா? இல்லையா? அப்போ அது என்னது? ஷேர் ஃபண்ட்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். புரிஞ்சா? ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஷேர் அலாட்மெண்ட், சாரி ஷேர் வாரண்ட்டு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து. அப்போ நீங்கள் ஒன்றா இந்த பார்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எது? ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இதை மட்டும் ஆட் பண்ணாலே எனக்கு என்ன கிடைச்சிரும்? நெட்வொர்த் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அசெட் மைனஸ் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் பண்ணிங்கனாலும் நெட்வொர்த் கிடைக்கும். இந்த நெட்வொர்த்துக்கு தான் காசு கொடுத்து கம்பெனியை வாங்குவோம். அந்த நெட்வொர்த் வந்து 5 crore இருந்து நீங்கள் 5.5 crore பே பண்ணி அந்த கம்பெனியை வாங்கினீங்கன்னா அந்த அது தெரியுது. ஆனால் நெட்வொர்க்னா என்னன்னு தெரியும். கோயிங் கன்சர்ன். இப்போ நோட்டில் யாராச்சும் இந்த கான்செப்டில் பேராச்சும் எழுதி வச்சுருக்கீங்களா? பேர் எழுதியிருக்கீங்க. பிஸ்னஸ்ஸு சரி. ப்ரூடன்ஸு ஃப்யூச்சர் லாஸுக்கு இப்போவே எடுத்து வைக்கணும். எதுக்கு எடுத்து வைக்கக்கூடாது?
ஃப்யூச்சர் ப்ராஃபிட் வந்துரும்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்சி என்னடா ரெண்டும் ஒன்று தான். கன்சர்வேட்டிசமும் ப்ரூடன்ஸும் ஒன்று. சேம் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தான் யூஸ் பண்ணணும். அன்லெஸ் ஒன்றா லா வந்து அதை இருங்கடா, லாவில் வந்து எதுலையாச்சும் ஸ்பெசிஃபிக்காக அதை ஃபாலோ பண்ணுங்க மாறுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நமக்கே வந்து அது ரொம்ப அன்ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ரீசன் இருந்தால் மாற்றிக்கலாம், இல்லைன்னா மாற்றவே கூடாது. முக்கியமாக அதனால் வர்ற சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட், இம்பேக்ட் இன் ப்ராஃபிட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் 10 வருஷமாக. திடீர்னு எஸ்எல்எம் மெத்தடுக்கு மாறுறதுனால போன வருஷம் ப்ராஃபிட் வந்து 5 கோடியாக இருந்திருக்கும், இந்த வருஷம் ப்ராஃபிட் வந்து ஒரு 6 கோடியாக கூட ஆயிருக்கலாம். அந்த 1 கோடி ரூபா ப்ராஃபிட் எதனால இருந்துச்சுன்னா டிப்ரிசியேஷன் மெத்தடை மாற்றினதுனால. அப்படின்னா நீங்கள் அது தெளிவாக டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் ஒன்றும் சம்பாரிச்செல்லாம் 1 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கல, டிப்ரிசியேஷன் மெத்தடை மாற்றினே ப்ராஃபிட் அதிகமாக வந்துருச்சுன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணணும். சரி, இப்போ வேறு என்னப்பா மேட்சிங் கான்செப்ட் இருக்கா? ஒரு டெபிட்டுக்கும் கிரெடிட் இருக்கணும், எக்ஸ்பென்ஸுக்கும் இன்கம் இருக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் மெட்டீரியாலிட்டி என்ன, பொருள் வாங்கினது ரெக்கார்ட். ரொம்ப கம்மி வேல்யூ இருக்கிறது, அம்பானி வந்து 25 பைசா தொலைஞ்சு போச்சுன்னா ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ரவுண்டிங் அப்படின்னு போட்டு போயிடுவேன். சரி, இது உங்களுக்கே தெரியும், இதில் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்குறேன். பேங்க் அக்கௌண்ட்டு சண்டை போட்டுக்க கூடாது. பேங்க் அக்கௌண்ட்டு பர்சனலா ரியலா நாமினல்? பர்சனல் நாமினல். ரியல். சரி, தெளிவாக ஒரு முடிவுக்கும் எல்லாரும் பேசிட்டு ஏன் நாமினல், ஏன் ரியல், ஏன் பர்சனல்? இப்போ பர்சனலா ரியலா நாமினல்? நீங்க ரியலா? ஒரு 5 பேர் இந்த பக்கம் சொல்லிட்டீங்களா? ஒரு பதில் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். எதையோ ஒன்று சொல்லுங்கிறான் பாருங்க. சில டைம் நீங்க ஏன் அது வந்து ரியல் அக்கௌண்ட் வர்ற ஃபுல்லாக சொல்லி முடிக்கிற கொடுங்க. அது வந்து ரியல் அக்கௌண்ட் தான். ஆனால் அதாவது மாடர்ன் அப்ரோச் படி ரியல் அக்கௌண்ட். ட்ரெடிஷ்னல் அப்ரோச் எடுத்திங்கன்னா அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. சரி, இப்போ எக்ஸோட பேங்க் அக்கௌண்ட் அப்படி இப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா அப்போ அது வந்து பர்சனல் இன் நேச்சராக மாறிடும். அதே என்னோட பிஸ்னஸுக்கு அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து அசெட் தான், அதனால அது வந்து ரியல் அக்கௌண்ட். அதனால நம்ம எப்பவுமே ரியல் அக்கௌண்ட் தான் சொல்லுவோம். சம்டைம்ஸ் இட் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் பர்சனல் அக்கௌண்ட் ஆல்சோ தான். ஆன்சர் வந்து ரியல் அக்கௌண்ட் தான், பர்சனலை மறந்துடுங்க. சப்சிடரி புக்ஸ் எல்லாம் ஒன்றும் கேட்குறதில்ல, அது என்னன்னு கூட நீங்கள் பார்க்க வேணாம், டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே அடுத்ததுக்கு போயிடலாம். கேஷ் புக் கேட்குறதில்ல. ஒரே ஒரு டைம் கோல்டன் ரூல் எதுக்காகவோ கேட்டான், எதுக்கு கேட்டான்னு அவனுக்கு தான் தெரியும். ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர் எதுவுமே கேட்குறதில்ல, அப்படியே விட்டுருங்க. நானாக தான் வெளியிலேருந்து தான் சம் எடுத்து கொடுத்தேன், அதெல்லாம் உங்களுக்கு சம்மே கிடையாது. அது வந்து அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க, நான் இங்கேருந்தே அதை பழக்கிட்டு வந்தேன். சரி, அது லெட்ஜர் கேட்கலடா, அது என்னைக்கு ஐ மீன்
நான் பேசிடுறேன்னேடா, என்ன மட்டும் கடைசி வரைக்கும் பேச மாட்டேங்க. எனக்கு உன் கொஸ்டின் தெரியும்டா, நானும் கொஸ்டின் ஒரு படிச்சுட்டு தானே வந்திருக்கேன். ஷேர் கேபிட்டல் இஷ்யூக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி இருக்கு. அதாவது அப்ளிகேஷனுக்கு என்ன 2 ஜேர்னல் என்ட்ரி? பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். இதில் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல்ங்கிறது டியூ என்ட்ரி, சரியா? அடுத்தது ரெசிட் என்ட்ரி போட வேண்டாம். அடுத்தது பேச விடுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது அலாட்மெண்ட்டுக்கு டியூ என்ட்ரி போடுங்க, ஃபர்ஸ்ட் காலுக்கு டியூ என்ட்ரி போடுங்க, செகண்ட் காலுக்கு டியூ என்ட்ரி போடுங்க. ரெசிட் என்ட்ரியை வந்து ஜேர்னலாக போடுறதுக்கு பதிலாக இது எல்லாத்தையுமே அவன் என்னவா கேட்குறான்னா பேங்க்குன்னு போட்டுட்டு லெட்ஜரில் காமிக்க சொல்லிடுறான். நமக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களுக்கு டியூவும் தெரியும் ரெசிட்டும் தெரியுமில்ல, நீங்கள் ஃபுல் சமையும் போட்டு முடிச்சிருங்க. பேங்க்கில் லெட்ஜர் கேட்குறானா அங்கே எங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் ஜேர்னல் போட்டிருக்கியோ அங்கெல்லாம் டூன்னு இருந்தால் டூவில் எழுதிடு, டூ இல்லாமல் இருந்தால் பை சைடில் எழுதிடு. புரிஞ்சொல்ல? அதுக்கும் இங்கே படிக்கிற லெட்ஜருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அங்கே இருக்கிற லெட்ஜர். அப்பயுமே எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். நீ க்ளோசிங் பேலன்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சிரு. ஆனாலும் அது இதுக்குன்னா பேங்க் அக்கௌண்ட் டேலி ஆகுது, பேலன்ஸ் ஷீட் தான் டேலி ஆகணும், பேலன்ஸ் ஷீட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால தான் சொன்னேன் க்ளோசிங் பேலன்ஸை கால்குலேட் பண்ணி வச்சிரு. ஆனால் அது உண்மையாலுமே அந்த கம்பெனியோட க்ளோசிங் பேலன்ஸ் அது இருக்காது. அவ்வளோ. செகண்ட் சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு கார்பரேட் அக்கௌண்டிங், இதில் ஒன்றும் இல்லை, ஃபார்மேட் மட்டும்தான் இருக்குது. இந்த செக்ஷன் ஒரு 3 செக்ஷன் 128, 129, ஷெட்யூல் 3 எல்லாம் இருக்குல்ல, பார்ட் 1 பார்ட் 2 இருக்குல்ல, இந்த நம்பர் எல்லாம் தான் படித்து வச்சுக்க சொன்னேன் நேற்று. இதை படிச்சுட்டு ஒரு டைம் எதுலேயோ வந்து ரவுண்டிங் ஆஃப் பற்றி பேசியிருந்தாங்க. ரவுண்டிங் ஆஃப் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாயிண்ட்ல வந்தா இல்லை, அதுக்கு எதுக்கு நான் ரவுண்டிங் ஆஃபுக்கு தனி ப்ரொவிஷன் கொடுக்கணும்? ஒரு கோடி ரூபாயில் இருந்தது அப்படின்னா 91 lakhsனா 90 lakhsன்னு சொல்லிக்கலாம், சரியா? அதாவது 1 கோடி ரூபாய்க்கு 90 lakhs ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. 100 கோடி ரூபாயில் இருந்தது அப்போ 99,88,500 அப்படின்றதுன்னா 99 lakhsன்னு மொத்தமாக சொல்லிடுங்க. நூறு கோடிக்கு இருக்குது, உன்னோட இது வந்து 79 crores 99 lakhs 5,000 and 5,352 இருந்ததுன்னா நீ வந்து 79 crores 99 lakhsன்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ நீ ரொம்ப போயிட்டு கடைசி வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் எல்லா நம்பரும் எழுதணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் போதும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து அவன் சொன்ன ரூல் தான். 5க்கு மேலே இருந்தால் அடுத்த வேல்யூ, 5க்கு கீழே இருந்தால் கீழே இருக்கிற வேல்யூ. அவங்க எங்கேயுமே வந்து அப்வர்ட் ரவுண்ட் ஆஃப் டவுன்வர்ட் ரவுண்ட் ஆஃப்னு கொடுக்கல, நியரஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 5க்கு மேலே இருந்தால் அடுத்தது, 5க்கு கீழே இருந்தால் கீழே. ஷேர் மணி ரிசீவ்ட் அகெயின்ஸ்ட் தி ஷேர் வாரண்ட் அப்படின்னா என்ன? சும்மா இருக்கிறதா? நான் சொன்னேனா?
இப்படி ஒருத்தருக்கா சொல்றதுக்கு நானே ஒரு டைம் சொல்லிடுவேன்ல. அவன் சொன்னது தான். ஷேர் கேபிட்டல் நம்ம இப்போ இஷ்யூ பண்ணலை, ஆனால் வந்து இவன் ஷேர் வேணும்னு நினைக்கிறான் கம்பெனியில், நமக்கும் காசு வேணும். ஆனால் இப்போ போயிட்டு எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி ஷேர் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும். உடனே டக்குன்னு என்ன பண்ணலாம், சரி நீ காசை கொடு, நான் எப்போ ஷேர் இஷ்யூ பண்ணுறனோ அப்போ நான் உனக்கு கண்டிப்பாக ஷேரை கொடுத்துட்றேன் அப்படின்னு இப்போ ஒரு பேப்பரில் எழுதி அவன் கையில் கொடுத்துட்டு அவங்ககிட்ட காசை வாங்கி வச்சுக்கிறது. லைபிலிட்டி தான். காசு கொடுத்துட்டான், லைபிலிட்டி தான். அவங்ககிட்ட பேப்பர் இருக்குது. நாளைக்கு நான் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன், வேணுன்னா வாங்கிக்கோங்க, வேணுன்னா வாங்கிக்கோங்க, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வரும். ஆனால் இவனுக்கு மட்டும் நான் அந்த எதுக்குள்ளேயும் கொண்டு போகணும், இவன்கிட்ட கண்டிப்பாக இவன் சொன்ன அமௌண்ட்டுக்கு இவன் ஷேரை கொடுத்துருவான். அதுதான் ஷேர் வாரண்ட். அது கேரண்டி மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கான். ஷேர் வாரண்ட்டாக இருக்க வரைக்கும் உனக்கு என்ன கிடைக்காது? ஒரே நிமிஷம், இது மட்டும் முடிச்சிடறேன். ஒரே நிமிஷம். ஷேர் வாரண்ட்டாக இருக்க வரைக்கும் அவனுக்கு என்ன கிடைக்காது? அதுக்கு டிவிடெண்ட் கிடைக்காது. அதுக்கப்புறமா டிவிடெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ டவுட், அது எல்லாமே வந்து வாரண்ட்டில் நீ என்ன அமௌண்ட்டு பே பண்ணியிருப்பீல்ல அந்த அமௌண்ட்டுக்கு தான் கொடுப்பான். இப்போ 130 ரூபா நீ வந்து 500 ரூபா பே பண்ணியிருக்க, அப்போ எவ்வளோ கொடுப்பாங்க? ஒன்று பேலன்ஸ் இருக்கிற மணி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, எல்லாம் எக்ஸ்ட்ரா மணி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி ஷேர் வாரண்ட் இஷ்யூ பண்ணும்போதே அந்த அளவுக்கு இதுவாக இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ரைட் இஷ்யூலையும் இதே பிரச்சனை வரும். ரைட் இஷ்யூவில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ரைட் இஷ்யூலே வரும். என்னென்னா, உங்கள்கிட்ட வந்து 3 ஷேர் இருந்தால் 1 ஷேர் கொடுக்குறேன்னு சொல்கிறோம். 5 ஷேர் இருக்கு உங்கள்கிட்ட, உனக்கு எத்தனை ஷேர் கிடைக்கும்? அதான் எப்படா வாங்குவேன்? பாதி ஷேர் சர்டிஃபிகேட் கிழிச்சு கொடுத்துட்டா அப்போ எப்படி கொடுக்கறது? 1 ஷேர் தான் கொடுப்பாங்க. கம்பெனியோட பெனிஃபிட்டில் என்ன வருதோ அதை தான் பண்ணுவாங்க. அதுக்கு உனக்கு வேணும்னா முன்னாடியே நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன். என்னென்னு அனௌன்ஸ் பண்ணுவேன்? இந்த டேட் அன்னைக்கு, அதாவது இப்போ என்ன 31/8 31/9 அன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கிட்ட 3 ஷேர் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு ரைட் ஷேர் கொடுப்பேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி 5 ஷேர் இருக்குது, உனக்கு தான் இன்னும் 1 மாதம் டைம் இருக்குல்ல, உனக்கு 2 ரைட் ஷேர் வேணும்னா 1 ஷேரை நீ வாங்கி வச்சுக்கோ. அதை விட்டுட்டு கம்பெனி கொடுக்கலன்னு நிற்கக்கூடாது. எனக்கே இந்த ப்ரொசீஜர்லாம் தெரியாது. நான் சவுத் இந்தியன் பேங்க்கோட ஷேர் வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு கணக்கு போட்டு பார்த்தப்போ கொஞ்சம் இடிச்சுது. அதுக்கப்புறம் நான் வாங்கி அதுக்கப்புறம் அதை பேங்க்கில் விற்றுட்டேன்டா. இப்போ இல்லை, எல்லாமே 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் விற்றுட்டேன். பேங்க்கில் ஷேர் ஹோல்டராக இருக்கிறது, அந்த பேங்க்கோட ஒரு ஷேரோட வேல்யூ 20 ரூபா. அந்த ஷேரை நான் வாங்கிட்டேன், நான் வேற பெருமையாக சொல்றேன். நான் வாங்கும் போது 19 ரூபாயோ 17 ரூபாயோ இருந்தது. கரெக்டாக அது என்னாச்சுன்னா, ரைட் இஷ்யூ பண்ணும் போது அந்த இது சொன்னாங்கல்ல, அது சொல்கிறப்ப மட்டும் 33 rupees வரைக்கும் போச்சு. ரைட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்னாச்சு, ப்ரைஸ் வந்து 22 23 வந்துருச்சு. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இப்போ ரைட் இஷ்யூங்கிற நியூஸ் வந்த உடனே அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதுக்கப்புறமா சப்ளை அதிகமாகிருதா, சப்ளை அதிகமாகறதுனால திரும்ப ப்ரைஸ் என்ன ஆயிடுது, கம்மியாயிருது. புரிஞ்சுதா? அது என்ன? சம்டைம்ஸ் அப்படியே இருக்கும், சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் இருக்காது. ஃபேஸ் வேல்யூ எப்பயுமே மாறாது. போனஸ் இஷ்யூ பண்ணுறதுனால மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர் வந்து குறையும். நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணது 1 lakh, நீ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி 100 ஷேர் வாங்கியிருக்க. போனஸ் இஷ்யூ கொடுத்துருவாங்க. போனஸ் இஷ்யூ கொடுக்கறது ஒரு 50 ஷேர் கொடுக்குறாங்கன்னா மார்க்கெட் வேல்யூ என்ன ஆயிரும், கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ 150 ஷேர்ஸோட வேல்யூவே என்னவாக தான் இருக்கும்னா 1 lakh தான் இருக்கும். அப்போது போனஸ் இஷ்யூ வந்த உடனே பெரிய லாபமாக தெரியாது, கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, அந்த 1 lakh இருந்ததில்ல 100 ஷேர் வச்சுருந்தப்போ,
போனஸ் இஷ்யூ பண்ணுவோன்னு ஒரு நியூஸ் வந்தது இல்லை, அந்த டைமில் என்ன ஆகும், போனஸ் இஷ்யூ வர்றதுக்கு இதே மாதிரி ஒரு மாதம் கழிச்சு யார்கிட்ட ஷேர் இருக்கோ அவனுக்கு போனஸ்ன்ட்டான்னு வச்சுக்கோ. இந்த ஒரு மாதத்தில் இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து டக்குன்னு வந்து 2 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 100 ஷேர் வச்சுருந்தவங்க கிட்ட எவ்வளோ வந்துடும், 150 ஷேர் வரும்னு சொல்லி டப்புன்னு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் திரும்ப குறைஞ்சிட்டே வந்து ரிவர்ஸில் வந்து இதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனால் வர்றது, நமக்கும் அதுக்கு சம்மந்தம். ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட், இதுக்கு தான் எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் காசு வச்சுருப்பாங்கன்னு நம்ம நேற்று பேசிகிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? சரி, டெஃபர்டு டேக்ஸ் லயபிலிட்டி தெரியாதது மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கிறேன், தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ டெஃபர்ட் லைபிலிட்டின்னா ஓகேப்பா, டேக்ஸ் லைபிலிட்டின்னு சொல்லியிருக்கோம்ப்பா. அதே மாதிரி கீழேயும் ஒன்று இருக்குது, டெஃபர்டு டேக்ஸு அசட்டுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கு மீனிங் பழனி, நான் குரூப் 2வே போகல. சரி, இது அக்கௌண்ட்ஸில் டிப்ரிசியேஷன் ஒரு மாதிரி போடுறோம், அவங்ககிட்ட வேணால் கேட்டுக்கோங்க. பிஜிபிபியில் டேக்ஸில் வேறு மாதிரி தான் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு அசட்டுக்கு ஒரு ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு ஒரு ப்ரொவிஷன் போடுறீங்களா இல்லையா? நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயே ஒரு லைன் இருக்கா, லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்னு, ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்னு ஒரு லைன் இருக்கா? அப்போ பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸுக்கு ஒரு ப்ரொவிஷன் போடுவோம். அதே மாதிரி கிராஜுவிட்டி பே பண்ண எம்ப்ளாயீஸ்க்கு அந்த காசை நம்ம எடுத்தெல்லாம் வைக்க மாட்டோம், ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம வெளியில் போயிட்டானா பே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியிலேருந்தே ப்ரொவிஷன் ஒரு அமௌண்ட்டை சும்மா வச்சு புக்கில் ப்ரொவிஷனாக க்ரியேட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் உண்மையாலுமே செலவே பண்ணல, சும்மா ப்ரொவிஷன் போட்டு ப்ராஃபிட்டை குறைச்சி காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்கே பண்ணிகிட்டு இருக்கோம், அக்கௌண்ட்ஸில். பட் நீங்கள் டேக்ஸில் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுல ப்ரொவிஷன் ஒரு அமௌண்ட்டை காமிக்கவே முடியாது. நீங்கள் இவ்வளோ நாள் ப்ரொவிஷன் ஃபார் த பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் படிச்சுருங்க, எந்த காமிக்கவே முடியாது. டிப்ரிசியேஷன் நாங்கள் வேறு மாதிரி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதனால் அக்கௌண்ட்ஸில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும், டேக்ஸில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அப்போ அக்கௌண்டன்ட் ஒரு ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருப்பார். இது சே ஃபார் எக்ஸாம்பிள் இவர் 5 ரூபா டேக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருப்பார், பட்டு டேக்ஸில் 10 rupees டேக்ஸ் லயபிலிட்டி வந்திருக்கும். இவர் எவ்வளோ தான் டேக்ஸ் சொன்னார், நீங்கள் அங்கே எவ்வளோ கட்டியிருக்கிறீங்க, டேக்ஸில் சொல்கிறது தான் நீ டேக்ஸ் கட்டியிருப்ப. அப்போது 5 rupees கட்ட வேண்டிய இடத்துல நீ 10 rupees ஆல்ரெடி கட்டிட்ட. எப்படினாலும் இவர் சொன்ன ப்ரொவிஷன் எல்லாம் ஃப்யூச்சரில் எக்ஸ்பென்ஸாக வரதான் போகுது. அப்போது டேக்ஸில் ப்ராஃபிட் என்ன ஆயிரும், அக்கௌண்ட்ஸில் ப்ராஃபிட் என்ன ஆகும், அதிகம். அப்போ அக்கௌண்ட்ஸோட டேக்ஸு அதிகம் தான் ஆகும். ஸோ அப்போ இப்போதைக்கு டேக்ஸை நீ முன்னாடி கட்டிட்டு இல்லை, அதனால அதுக்கு பேர் என்னது, டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்டு. ஓகேவா? இதே தலைகீழாக இருந்ததுன்னா நம்ம கட்டினது கம்மி, அக்கௌண்டன்ட் சொன்னது அதிகம்னா அது டெஃபர்ட் டேக்ஸு லயபிலிட்டி. புரிஞ்சுதா? இதை ஞாபகம் வச்சுட்டு இதை கொண்டு வந்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வேறு இது வேறு, ரெண்டுத்தையும் போட்டு வளர்ப்பிடாதீங்க. இதை மறந்துடு, இதுக்கு டெஃபினிஷன் மட்டும் படிச்சுக்கோ. இதெல்லாம் தெரியணுன்னா டெஃபர்ட் டேக்ஸ் அசெட், அட்வான்ஸ் டேக்ஸு, டிடிஎஸ்ஸு, ப்ரொவிஷனு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சமாச்சும் ஐடியா கிடைக்கும். எல்லாரும் 10 வருஷம் ஆர்டிகல்ஸ் பண்ணவங்களே இந்த எல்லா அக்கௌண்ட்டையும் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. உங்களுக்கு தனித்தனியாக தான் இருக்குது, அதனால பிரச்சனையில் விட்டுரு. டேக்ஸில் இல்லை. சரி, வேறு எதுவும் இதில் தேவையில்லை. கீழே வாங்க. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் என்ன, இன்டான்ஜிபிள் அசெட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் என்ன. நான் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்னா என்னன்னு கேட்கல, அண்ட் டெவலப்மெண்ட்னா என்னன்னு கேட்டேன். அது இன்டான்ஜிபிள் அசெட்டு. சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க,
சரி, உன்னோட பிஸ்னஸே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது தான், சரியா? அப்போ அதெல்லாம் நீ என்ன எழுதிடுவ? எக்ஸ்பென்ஸாக எழுதிடுவேன். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணப்போ நீ அதை விற்றுருவேன். அப்போ அது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதெல்லாம் P&L வர ஐட்டம். நான் கேட்குறது இது. நீ சொன்னதுலேயே இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடிஞ்சால் அதுக்கு வேணால் நான் ஒத்துக்கிறேன். அதுதான் கரெக்டான ஆன்சர். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறேன், ஆனால் அதுலேருந்து அடுத்தது இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுதானே, அது சேல் பண்ணிடுவோம், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதை விட்டுரு. ஆனால் அந்த பாயிண்ட்லேருந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அது அது அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக மாறும்? அதுக்கு வந்து நீ அவ்வளோதான் சொல்லிட்டேன். பேட்டன்ட் வாங்கியிருப்போமா? அப்போ பேட்டன்ட் வாங்குறதுக்கு நீ அப்ளை பண்ணியிருப்ப, கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், 1 வருஷம் ஆகுது, அது ஹியரிங் எல்லாம் போகணும் அப்படின்னா. அப்போ அந்த டைம் பீரியடில் அதுக்கு பேர் என்னது? இன்டான்ஜிபிள் அசெட் அண்டர் டெவலப்மெண்ட். ஓகேவா? கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா பில்டிங் கட்டிகிட்டு இருப்போமா, அப்போ வரைக்கும் அது கேபிட்டல். கட்டி முடிச்சுட்டு அது வந்து டான்ஜிபிள் அசெட், ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாதது இல்லை. சரி, ட்ரேட் ரிசீவபிள் சும்மா சொல்லுங்கள் அப்படின்னா என்னென்னு. காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு ஃபார்முலா என்ன? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். சரி, இங்கே ரா மெட்டீரியல் பற்றி பேசுகிறாங்களா, ஃபினிஷ் கூட்ஸ் பற்றி பேசுகிறாங்களா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பற்றி பேசியிருக்காங்க? ரா மெட்டீரியல். அடுத்த லைன்லலாம் இங்கே இருக்கிறதுக்கு பேர் என்ன? அது ரா மெட்டீரியல், ஃபினிஷ் கூட்ஸா, WIP. அப்போ மேலே இருக்கிற ரா மெட்டீரியல், கீழே இருக்கிற ரா மெட்டீரியல். ரெண்டுமே ஒன்று தான். ஓ, வேணா மேலே எழுதிக்கலாம், இல்லைன்னா மேலே காஸ்ட்ன்னு இருக்குது, கீழே செல்லிங் ப்ரைஸில் எழுதிக்கியா? சரி, கேட்டதே அதான்டா. ரா மெட்டீரியல், ஃபினிஷ் குட்ஸா, ஒர்க் இன் ப்ராக்ரஸான்னு கேட்டால் அங்கே ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு எழுதியிருக்காங்கிற. நான் அதை விட்டுரு. அதுக்கப்புறம் ஸ்டாக் இன் ட்ரேட். ஸ்டாக் இன் ட்ரேடுங்கிறது ரா மெட்டீரியலா, ஃபினிஷ் குட்ஸா, WIP-யா? ஃபினிஷ் குட்ஸா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ரா மெட்டீரியல். ஃபைனல் ரா மெட்டீரியல் தான் விஷ்ணுக்கு, குட்ஸ் தான் ஃபினிஷ் குட்ஸ். சரி, இதில் WIP நான் அப்படியே எலிமினேட் பண்ணிடுறேன். WIP இல்லவே இல்லை, ரெண்டு தான். அது வந்து ரா மெட்டீரியலும் அதுதான், ஃபினிஷ் குட்ஸும் அதுதான். இந்த இடத்துல ஸ்டாக் இன் ட்ரேடுன்னு இருக்கிறது ரீட்டெய்லராக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஸ்டாக் இன் ட்ரேடு. வாங்கின பொருளை அப்படியே அவன் வந்து விற்றுருவான். ஓகேவா? அப்போ அது ஃபினிஷ் குட்ஸாக தான் இருக்கும், ஏன்னா வாங்கின பொருளை தானே விற்கிறான், அதனால ஸ்டாக் இன் ட்ரேடு. ஓகேவா? அதே இங்கே இருக்கிறது மேனுஃபேக்சரராக இருந்தால் மேலே ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங்னு மேலே போட்டுக்குவோம். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபினிஷ் கூட்ஸையும் WIP-யையும் அடுத்த லைனில் எழுதுவோம். அதே ரீட்டெய்லராக இருந்தால் இந்த லைன் வரவே வராது. மேனுஃபேக்சரராக இருந்தால் இங்கே ரா மெட்டீரியல், இங்கே வந்து ஃபினிஷ் கூட்ஸும் WIP-யும். புரிஞ்சுதா யாருக்கு இது? ரீட்டெய்லராக இருந்தால் கீழே வந்து ஸ்டாக் இன் ட்ரேட் மட்டும்தான் வரும். மளிகை கடையில் என்னது ஃபினிஷ் கூட்ஸை செஞ்சா விற்கிறான், இல்லை எதாவது செஞ்சுட்டு இருக்கான? எதுவுமே இல்லை, வாங்கினதை விற்றுருவான். அப்போது அவங்களுக்கு இங்கே இருக்க ஸ்டாக் இன் ட்ரேட் மட்டும்தான் வரும். ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் மட்டும் போட்டால் போதும். சரி, ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் போட்டுருணும். சரி, அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். எல்லாமே அதுதான், சேலரியிலேருந்து வேஜஸ்லேருந்து போனஸ்லேருந்து எல்லாமே அது பர்க்விசிட்டு அலவன்ஸ் என்னவா இருந்தாலும் அதுதான். பர்க்விசிட்னா என்ன, அலவன்ஸ்.
வந்துச்சுங்க. சரி, பர்க்விசிட்னா பர்க்விசிட் பீல தான் ஆரம்பிக்குது. தமிழில் பொருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாக கொடுத்தா பர்க்விசிட், காசாக கொடுத்தா அலவன்ஸு. நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் ரீஇம்பர்ஸ் பண்ணுறது அலவன்ஸா பர்க்விசிட்டா? சரி சொல்லிட்டே இல்லை, இருடா, எல்லாரும் சொல்லணும், அதுக்கு தான் பார்த்துட்டே இருக்கேன். எல்லாரும் அலவன்ஸா? ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது காசாக வருது அதனால அலவன்ஸு. இப்போ நீ தான் சொன்ன காசுனா அலவன்ஸு, ஆனால் அதுக்கு பேர் என்னது? ஏன்? பொருளை வாங்கிட்டு தான் பில்லு கொடுத்தா தான் காசு கிடைக்கும். பொருளை வாங்காமல் வெறும் காசு கிடைக்காது. நீ வாங்குறிய பொருள் வாங்குறியோ இல்லையோ, வீட்டு வாடகைக்கு நீ வந்து 10,000 ரூபா வச்சுக்கோ, நீ வாடகை கொடுக்காம விட்டுரு, அது உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு பேர் என்னது? அலவன்ஸு. நீ வீட்டு வாடகை கொடுத்து அந்த அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்து பேப்பரை கொடு, நீ எவ்வளோ வாடகை கொடுக்குறியோ அதில் ஒரு அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் பர்க்விசிட். அந்த பொருளை கன்சியூம் பண்ணால் தான் எனக்கு காசு கிடைக்கும்னா பர்க்விசிட். கன்சியூம் பண்ணாலும் பண்ணலினாலும் உனக்கு காசு கொடுத்தா அது வந்து அலவன்ஸ். ட்ராவலிங் அலவன்ஸும் இருக்குது, இது வந்து பர்க்விசிட்டாகவும் இருக்குது. ஓகேவா? எல்டிசி அதெல்லாம் வந்து நீ டிக்கெட் கொடுத்து ரீஇம்பர்ஸ் பண்ணால் அப்போ லீவ் ட்ராவல் கன்செஷன். டிக்கெட் கொடுத்து காசு வாங்கினா பர்க்விசிட்டு, காசை கொடுத்துட்டு நீ போனால் போகாட்டி விட்டுருன்னா அது வந்து அலவன்ஸ். அடுத்தது ஃபினான்ஸ் காஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும், அது எதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் சரி, அது டிபெஞ்சர், பேங்க் லோன், எதுக்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் அது வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் தான். டிவிடெண்ட் பே பண்ணுறது dividend paid is not even a expense கிடையாது. ஒரு லாபம் ஒன்று வந்துடும், லாபம் வந்ததுக்கப்புறம் டேக்ஸ் எல்லாம் கட்டிடுவோம், டேக்ஸ் எல்லாம் கட்டினதுக்கப்புறம் காசு ஏதாவது மிச்சம் பண்ணால் அதை கொண்டு போய் ஷேர் ஹோல்டர் கொடுத்துருவோம். நீ டிவிடெண்டே மேலே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட்டே கம்மியாக வரும், டேக்ஸை கம்மியாக தான் கட்டுவேன். அதனால் அப்படி கட்டக்கூடாது. டிவிடெண்ட் இஸ் நாட் அ எக்ஸ்பென்ஸு. அதுக்கப்புறம் நானே ஒரு டைம் வந்து பிஎன்எல் கொண்டு எழுதுறேன், அது அங்கே போடுறேன் இங்கே போடுறேன்னு சொல்லுவேன், வந்து கேட்காதீங்க. இப்போதைக்கு டிவிடெண்ட் இஸ் நாட் அ எக்ஸ்பென்ஸ். அது வந்து அப்ராப்ரியேஷன் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் தான். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்ராப்ரியேஷனை எனக்கு வந்த ப்ராஃபிட்டை என்னென்ன பேரெல்லாம் வச்சு என்னோட ஷேர் ஹோல்டர் வெளியில் எடுத்துகிட்டு போகிறாரோ அதுக்கு பேர் தான் என்னது? அப்ராப்ரியேஷன். டிவிடெண்ட் இஸ் ஜஸ்ட் அன் அப்ராப்ரியேஷன் அவுட் ஆஃப் ப்ராஃபிட், இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ். எக்ஸப்ஷனல் ஐட்டம், எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம், நாட் இன் ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கிறது இது எல்லாமே. இந்த ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் அசட் எல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம் தான். ஆனால் நம்ம எங்கே தான் காமிக்கிறோம்? அதர் எக்ஸ்பென்சஸில் தான் காமிக்கிறோம். ஏன்னா அசட்டை ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் விற்று லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஸோ அது வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டமில். அதே மாதிரி சுனாமி ரிலீஃப் ஃபண்டு, எர்த்குவேக் ரிலீஃப் ஃபண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஃபண்டெல்லாம் கொடுக்குறோம், டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம், அதை வந்து தனியாக தான் காமிச்சாகும். அது உன் எம்ப்ளாயிக்கு கொடுத்தா பரவாயில்ல, நீ யாருக்கோ கொண்டு போய் டொனேஷன் கொடுக்குற, ரோட்டில் போகிறவனுக்கு கொடுத்தது எப்போ நீ எம்ப்ளாயி பெனிஃபிட்டில் போடுவேன்? கவர்மெண்ட் ஸ்டாலினை பார்த்து போய் கொரோனா ஃபண்டு கொடுத்துட்டு வர்ற, எங்கே காமிக்கிறது? எம்ப்ளாயி, ஸ்டாலின் எம்ப்ளாயி அவனுக்கு. அவ்வளோதான். முடிச்சிட்டிங்களா? கண்டினியூ பண்ணிட்டா? டவுட் இருக்காடா? சரிடா, சாரிடா, விட்டுருங்கடா. கரண்ட் டேக்ஸு, கரண்ட் இயர் டேக்ஸ் கட்டினா இல்லை அந்த டிஃபரன்ஸ் இன் டேக்ஸ் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, முன்னாடியே நீங்கள் அக்கௌண்ட்ஸில் டேக்ஸ் வந்துடுச்சு, டேக்ஸில் தான் கம்மியாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா அது எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு இந்த வாட்டி டேக்ஸை மேட்ச் பண்ணிக்கலாம்னா அது வந்து டெஃபர்ட் டேக்ஸு. கண்டினியூவிங் ஆப்ரேஷன், டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன். டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன், கண்டினியூவிங் ஆப்ரேஷன் இது வரைக்கும் வந்துருச்சு. டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன்னா அந்த ஆப்ரேஷனே நிறுத்திட்டோம், இருந்தும் அதுலேருந்து அசெட் ஏதாவது மிச்சம் இருக்குது, ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட் ஏதாவது லெஃப்ட் ஓவர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எதாவது விற்றுக்கிட்டு இருக்கோம், அதுலேருந்து எதாவது லாபம் வந்துச்சுன்னா அதான் டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன். அதுலேயும் வர்ற ப்ராஃபிட்டில் அதுக்கும் தனியாக
டேக்ஸை கட்டிட்டு பேலன்ஸ் வர ப்ராஃபிட் எடுத்துக்கணும். அடுத்தது லாஸ்ட் 2 ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணால் அதுதான் ப்ராஃபிட் ஃபார் த பீரியடு. அதுலேருந்து இபிஎஸ்னால் 2 இபிஎஸ் இருக்குது, டைல்யூட்டட் இபிஎஸ்ஸு, பேசிக்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். டைல்யூட்டட் இபிஎஸ்னால் என்ன, எங்கே மைனஸ் பண்ணுவோம்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இல்லை, ப்ராஃபிட். ஒரே நிமிஷம். ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் போட்டால் என்னது? அதே ப்ராஃபிட் தான். ஷேர்ஸு ப்ளஸ் டினாமினேட்டரில் நம்பர் ஆஃப் கன்வெர்ட்டபிள், எல்லா ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் இல்லை, கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு ப்ளஸ் நம்பர் ஆஃப், இது எல்லாத்தையும் டினாமினேட்டரில் காமிச்சா அதுதான் வந்து டைல்யூட்டட். புரிஞ்சா? கேட்டா ஃபுல்லாக எழுதுன்னெலாம் கேட்க மாட்டான். சொல்லு. ஃபுல்லாக ஃபார்மேட் எழுதுன்னு கேட்க மாட்டான். ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி தியரி கேட்கலாம். ஃபார்மேட் எதுக்கு படிக்கிறது? 4th சாப்டரில் எக்ஸ்ட்ராக்ட் போடணும், அதுக்காக ஃபார்மேட் படிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 2 சாப்டர் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு 2 சாப்டருக்காக எடுக்கவே இல்லை. கேஷ் ஃப்ளோக்காகவும் 4th சாப்டருக்காக மட்டும்தான் ஃபஸ்ட் 2 சாப்டரில் உன்னை சம்மே போட சொன்னேன், இல்லைன்னா நான் போட்டே இருக்க மாட்டேன். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு அந்த வீடியோ பார்த்துக்கோங்க எக்ஸ்ப்ளனேஷனுக்கு. ஒரே ஒரு டைம் வீடியோ மட்டும் பாருங்கள், தியரி உட்காந்து படிக்கவே வேண்டாம். எனக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எதுக்கு, ஏன், என்ன, அதை மட்டும் சொல்லிடுங்க. அவ்வளோ யூனிஃபார்மிட்டிக்காக தான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஆளுக்கு ஒரு மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது. உனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் உன்னோட அசட்டை டிப்ரிஷியேட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், அதை வந்து உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் டாலர் ரேட் வருமா? உனக்கு பிடிச்ச ரேட்டு பிடிச்ச டேட்லலாம் கன்வர்ஷன் பண்ணிக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுலேயும் ஃபாரெக்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இன்னைக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுவேன். இப்போ ஆகஸ்ட் மாதம் ஷிப்பில் தான் நீ கூட்ஸ் ஏற்றி விட்ருக்க. அவன் என்ன சொன்னால், எனக்கு கூட்ஸே வந்து 2 வருஷம் கழிச்சு தான் வந்து சேரும், உன் ஷிப்பு ரொம்ப பொறுமையாக வருது, எனக்கு என்றைக்கு கூட்ஸை நான் ரிசீவ் பண்ணுறனோ அப்போ தான் நான் உனக்கு பேமெண்ட் பண்ணுவேன்ட்டான். ஆகஸ்ட் 2027 தான் கூட்ஸ் அவன்கிட்ட போய் சேருது. இதுக்கு நடுவில் 2 இயர் எண்டு வந்துடும். மார்ச் 31 2 வாட்டி வந்துடும். அப்போ இந்த 2 வாட்டியும் புக்ஸை க்ளோஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட கூட்ஸ் இல்லை, கூட்ஸ் போயிருச்சு, அவங்ககிட்ட இருந்து காசு வந்திருக்காது. இத்தனை 2 இயர் எண்டில் கன்வர்ஷன் பண்ணணும். அதாவது அன்னைக்கு வேறு கன்வர்ஷன் ரேட் இருக்கும், இன்றைக்கி வேறு கன்வர்ஷன் ரேட் இருக்கும். கன்வர்ஷன் ரேட்னால ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும். ஏன்னா அவன் பே பண்ண போகிறது உன்னோட 1000 rupees அவன் பே பண்ண போகிறதில்ல, அவன் வந்து $10 தான் பே பண்ண போகிறான், ஆர் $20 தான் பே பண்ண போகிறான். அப்போ $20 தான் அதோட பில் வேல்யூ. ஆனால் உன்னோட புக்ஸில் நீ என்னென்னு எழுத போகிற, 1000 rupeesன்னு எழுத போகிற. அப்போ அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டில் த டைம் ஹீ இஸ் கோயிங் டு பே யூ. அது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் பேஸ்ட் ஆன் கன்வர்ஷன் ரேட். என்ன பேசுகிறேன்னு புரியுதா? அப்போது அதை எவ்ரி இயர் எண்ட் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதே மாதிரி. இப்போ ஆதித்யா பிர்லா குரூப் எடுத்துக்கோங்க, அவங்கக்கிட்ட எத்தனை டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது? சும்மா வெவ்வேறு 2-3 சொல்ல. கிளாத்திங், என்னடா, பெயிண்ட்டு, சிமெண்ட், சாஃப்ட்வேர் இருக்கா? தெரியல, எனக்கும் தெரியல. இன்சூரன்ஸு, சரி போதும், 3 நாள் வந்துடுச்சு. இப்போது ஆதித்யா பிர்லாவுக்கு ஒரே பேலன்ஸ் ஷீட் தான் வச்சுருக்கான்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டு இன்சூரன்ஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது, சிமெண்ட்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது, கிளாதிங்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது பார்ப்பாங்க. அது கிளாதிங்னு எடுத்துக்கிட்டால் அவன் அதிலே 4 பிராண்ட் வச்சுருக்கான். ப்ரீமியம் பிராண்ட் ஒன்று, லோக்கல் பிராண்ட் ஒன்றுன்னு வச்சுருப்பான். இப்போ ஒன்றும் இல்லை, டாட்டாக்கே வெஸ்ட் சைடு ஒன்று இருக்கும், ஜூடியோ ஒன்று இருக்கும். ஸோ அப்போ ப்ரீமியம் கிளாதிங்லேருந்து எவ்வளோ வருது, இது பிரித்து பார்க்கலாமா? ஆனால் அவனுக்கு மொத்தமாக ஒரு ஆள் ஒரு ப்ராஃபிட் தான் சம்பாதிக்க போகிறான். இத்தனை பிஸ்னஸ்லேருந்து டோட்டலாக அந்த ப்ராஃபிட் மட்டும் தெரிஞ்சுக்கிறது தான் புக்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செக்மெண்ட் வைஸ் பார்ப்பாங்க பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி. ஆர் சதர்ன் ரீஜனில் கம்மியாக சேல் ஆகும், நார்தர்ன் ரீஜனில்
அதிகமாக சேல் ஆகலாம். ஸோ அப்போ ரீஜன் வைஸ் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, இந்த மாதிரி வெவ்வேறு செக்ரிகேஷன் போட்டு அவங்க ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ். எப்படி அதை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வேணுமில்ல, அதுக்கு எல்லாமே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான். அதுதான் மெஷர்மெண்ட்டு. அதுக்கு அடுத்தது ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன் எதுக்காக அப்படின்னா கம்பேரபிலிட்டி. என்ன கம்பேரபிலிட்டி? அது நான் போன வருஷம் பண்ண மாதிரி தான் இந்த வருஷம் நான் பண்ணியிருப்பேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நானும் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், இவனும் ஒரு கம்பெனி வச்சுருக்கான். நீங்கள் எல்லோரும் ஷேர் ஹோல்டர். நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியும். நான் ஒரு மாதிரி பேலன்ஸ் ஷீட், அவன் ஒரு மாதிரி பேலன்ஸ் ஷீட் போட்டோம்னா கம்பேர் பண்ண முடியும். அப்போ ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் ப்ரெசன்டேஷன். ரெக்கக்னிஷன் தான் டிஸ்க்ளோஷர். உங்களுக்கு ஒரே நிமிஷம், டிஸ்க்ளோஷர் உங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லுங்கள். அப்போவே நான் வந்து டிப்ரிசியேஷன் மெத்தடை மாற்றி அதை டிஸ்க்ளோஸ் பண்ணோம். அதுதான் இப்போ ரெக்கக்னிஷன். ஒரு விஷயத்தை நான் ரெக்கார்ட் பண்ணணுமா வேண்டாமா, அதை டிரான்சாக்ஷனாக ரெக்கக்னைஸ் பண்ணணுமா வேண்டாமா, மெட்டீரியாலிட்டி அங்கேயே போதும். புரிஞ்சுதா என்ன பேசிட்டு? அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 வரைக்கும் இருக்குது. பேஸ்ட் ஆன் பேங்கிங் கம்பெனி என்ன லெவல் 1, லெவல் 2, லெவல் 3? லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ அப்போ அன்லிஸ்டடாக இருந்து நான் பேங்கிங் கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் லெவல் 2ஆவோ லெவல் 3ஆவோ லெவல் 4ஆவோ போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. பேங்காக இருந்துட்டாலோ இல்லை லிஸ்டடாக இருந்துட்டாலோ அவங்க எப்பயுமே என்னது தான் லெவல் 1 தான். சரி, அப்போ லெவல் 1, 2, 3க்கு அப்போ வேறு என்ன டிஃப்ரென்ஸு? பேஸ்ட் ஆன் ஃபஸ்ட் என்னது 250 crores லெவல் 1, 50 crores turnover 250 crores first, 50 to 250, 10 to 50, less than 10. அடுத்தது based on borrowing. அடிச்சுட்டனா? அது என்னது? based on borrowing. 50 crore மேலே borrowing இருந்தால் அது என்னது? level 1. 10 to 50 crore borrowing இருந்தால் 2 to 10 crore borrowing இருந்தால் less than 2 crore borrowing இருந்தால் level 4. so borrowing less than 2 crore பா, பட் turnover வந்து 13 crore. level 3 level 4? ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட ஹையர் லெவலில் தான் அது கிளாஸிஃபை ஆகும். டர்ன் ஓவர் எவ்வளோ? 13 crore சொன்னேன். 10 to 50 crore இருந்தால் லெவல் 3. புரிஞ்சுதா? ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா கூட ஹையர் இது எதுவோ அதுக்கு தான் போகும், லோவர் இதுக்கு வராது. சரி, இப்போது ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குது, அவங்களோட பாரோயிங் 50 lakhs, டர்ன் ஓவர் 1 crore. ஆனால் அவங்களோட ஹோல்டிங் கம்பெனி வந்து லெவல் 1 என்டிட்டி. இப்போ அந்த சப்சிடரி கம்பெனி லெவல் 1னா லெவல் 4. லெவல் 1 ஹோல்டிங் கம்பெனி எதுக்கு வருதோ அதே தான் சப்சிடரி கம்பெனிக்கும் மாற்றி வந்தால், அது சப்சிடரி கம்பெனி லெவல் 1 இருந்து இல்லை ஹோல்டிங் கம்பெனி லெவல் 4 இருந்தாலும் 51% தான் கணக்கு. ஹோல்டிங்னாலே 51% தான். நம்ம அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னே ஒன்று படிக்கிறோம். லாவில் எங்கேயுமே அது கிடையாது. நான் இன்னைக்கு கவலையும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படினாலும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு சரி அது மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது.
ஷேர் அப்ளிகேஷனுக்கு அவனை கூப்பிடு. அப்படியே ஷேர் அப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி வருமா ரெசிட் என்ட்ரி வருமா? ரெசிட். அடுத்தது ரெசிட் என்ட்ரி சொல்லி லைனாக அப்படியே என்ட்ரி சொல்லிட்டே வந்தீங்கன்னா அடுத்தது ஷேர் அப்ளிகேஷன். அதுக்கு அடுத்தது என்ன வரும்? நீதான்டா. இப்போ அலாட்மெண்ட்டுக்கு பின்னாடி தான் நீதான். அலாட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டியூவா ரெசீட்டா? அடுத்தது டியூ என்ட்ரிப்பா. அதையேப்பா பார்த்து வேறு சொல்கிறேன். ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். அவசர அவசரமாக பார்த்து வச்சுட்டு ஆர்டர் மாற்றி மாற்றி கேட்குறேன். இருங்கடா ரே. சரி, அவனை கூப்பிடல, அவனை தான் கூப்பிடுறேன். ஷேரை ப்ரீமியமில் இஷ்யூ பண்ண முடியுமா, டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியுமா? எப்போ டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியும், எப்போ ப்ரீமியமில் இஷ்யூ பண்ண முடியும்? கரெக்டா? கரெக்டா? ஒரே ஒரு கொஸ்டின் தான், எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அவ்வளோதானா? எப்போ கிரெடிட்டார்ஸ்க்கு இஷ்யூ பண்ணீங்க? இன்னும் கொஞ்சம் அந்த பாயிண்ட் தான் முக்கியம். ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணும் போது டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாம். ஓகேவா? நம்ம வந்து அக்கௌண்ட்ஸில் ரெண்டு தான் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணும் போது டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறோம். எம்ப்ளாயீஸ்க்கு ஷேர் இஷ்யூ பண்ணும் போது டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறோம். ஓகேவா? ப்ரீமியமில் ஷேர் இஷ்யூ பண்ணால் அலாட்மெண்ட்டில் டியூவில் வருமா, ப்ரீமியம் ரெசீட்டில் வருமா? ப்ரீமியமில் ஷேர் இஷ்யூ பண்ணோன்னா டியூவில் ப்ரீமியம் என்ட்ரி வருமா, ரெசீட்டில் ப்ரீமியம் என்ட்ரி வருமா? டியூ இல்லையா? அப்போ நான் இங்கே எங்கே அடுத்தது விஷ்ணு என்ன ஷேர் அலாட்மெண்ட் டு செக்யூரிட்டிஸ் டெபிட்டா கிரெடிட்டா? அடுத்தது கிரெடிட்டில் வரும். டியூலையா ரெசீட்லையா? டியூவா ரெசீட்டா? எல்லாரும் ரெண்டு ஆன்சர் சொல்கிறானுங்க, அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன். டியூவா ரெசீட்டா? டியூவா? கன்ஃபார்மா? என்னடா ரீஇஷ்யூ பண்ணும் போது இல்லை, பைபேக் பண்ணும் போது செக்யூரிட்டிஸ் வேறு வரும். அது ரிவர்ஸ் பண்ணுறோம். நீ கம்பெனி காசை திரும்ப கொடுக்குது, இது வந்து கம்பெனி காசுக்கு உள்ளே வருது. சரி, இந்த டியூஆர் ரெசீட்டாங்கிற கன்ஃபியூஷன் எப்பயுமே வரும். இப்போவே எங்கிட்ட திடீர்னு வந்து டியூஆர் ரெசீட்டான்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிப்பேன். அது ஒன்றும் இல்லை. ஷேர் கேபிட்டல் வில் ஆல்வேஸ் பி எட். அப்போ நான் ரெசீட்டில் போட்டேன், இங்கே கொண்டு வந்து 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ்
எனக்கு வந்து அலாட்மெண்ட்டில் 10 ரூபா வரணும், ஆனால் நான் 15 ரூபா நீங்கள் காமிச்சேன்னா என்ன ஆயிரும்? 5 ரூபா எக்ஸ்ட்ராவாக கேபிட்டலில் வந்துடும். கரெக்டாக? அது வரக்கூடாது. அப்போ அது கேபிட்டலில் வராமல் அலாட்மெண்ட்குள்ளே வரணும். அப்போ எப்படி வரும்? டியூவில் காமிச்சா தான் வரும். என்ட்ரியை போட்டே டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்மளா வேறு எந்த டெசிஷனும் எடுக்க வேணாம். அலாட்மெண்ட்டில் வரணும், ஆனால் அது எங்கே வந்துடக்கூடாது? கேபிட்டலில் ஏறிடக்கூடாது. அப்போ எந்த இடத்துல போடணுமோ அதை போட்டுக்கோங்க. டியூவா ரெசிட்டான்னு மறந்தால் பரவாயில்ல. இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அலாட்மெண்ட்டில் வரணும், எங்கே ஏறிடக்கூடாது? கேபிட்டலில் ஏறிடக்கூடாது. சரி, யார் வரைக்கும் வந்த? பழனி வரை கேட்டேண்ணா. பழனி தான் ஆன்சர் சொன்னப்ப நீப்பா உன்னை கோத்துறதுக்கு தான் வந்து உன்னை அவனுக்கு காமிச்சிட்டேன். சரி, சும்மா அப்புறம் எனக்கு டைம் பாஸ். சரி, ஏன்ப்பா அப்ளிகேஷன் மணியில் மட்டும் ரிசீட் ஃபஸ்ட்டு, டியூ செகண்டு, அதுக்கப்புறம் மிச்சது எல்லாமே டியூ ஃபஸ்ட்டு, ரிசீட்? என்ட்ரி தானே பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் காலுக்கு டியூ என்ட்ரி கேட்பான்னு சொல்லிடலாம் தானே மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நேக்கா கோத்து விட்டுட்டு கோத்து புரியுது, ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, அடுத்தது நீ சொல்லுப்பா. அதான்ப்பா. ஏன்பா? சரி, நான் என்ன கேட்கறேன்னா, காசு வாங்கிட்டு அலாட்மெண்ட் எல்லாம் ஓகே, கரெக்டு தான், ப்ரொசீஜர் கரெக்டு. அங்கே மட்டும் ஏன் அங்கே டியூ போட்டுட்டு கூட ரெசீட் போட்டிருக்கலாம்ல? அதுக்கு ஒரே ரொம்ப ஒரு வார்த்தை சின்ன சேஞ்ச் தான், அர்த்தம் கரெக்ட். அப்ளிகேஷனில் ஏன் ரெசீட்? எல்லாத்தையும் ரிசீவ் தான் பண்ண போகிறோம். யார்கிட்டையுமே நம்ம கேட்டு போக மாட்டோம். அதுதான் அதுக்கு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு அவங்க இந்த இதை எந்த ஆக்டில் படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? எது 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 கான்ட்ராக்ட் ஆக்டில் ஆஃபரு, அக்செப்டன்ஸு இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது இஸ் நாட் அ ஆஃபர். அவன் காசு கொடுத்து கேட்குறான்ல, அதுதான் ஆஃபர். ஒருவேளை இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபராக இருந்திருந்ததுன்னா ஷேர் கேட்டு வர்றவங்க எல்லாரும் என்னது அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நீ ஆஃபர் கொடுத்துட்டு அவன் அக்செப்ட் பண்ணிட்டான், அப்போ உன்னால் என்ன பண்ண முடியாது? ரிஜெக்ட் பண்ண முடியாது, ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ண முடியாது, எக்ஸஸ் அப்ளிகேஷன் வந்தால் எதுவுமே பண்ண முடியாது. நீ அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்க. அப்போ யார்ட்டையுமே நீங்கள் கேட்டு போகலை, அவங்க தான் உங்ககிட்ட கேட்டு வர்றாங்க. அப்போ கேட்டு வரும்போது தான் அவன் காசு கொடுக்குறான். அதனால தான் அங்கே ஃபஸ்ட் அந்த என்ட்ரி. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணி டியூ என்ட்ரி போட்டுக்கிறோம். யாருக்கிட்டலாம் நம்ம ஷேரை கொடுக்க போகிறோமோ. நீங்கள் சொன்ன ப்ரொசீஜர் கரெக்டு தான், ஆனால் இது நம்ம இங்கே தான் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம டியூ என்ட்ரி இவங்களுக்கெல்லாம் ஷேர் கொடுத்துடலாம், இல்லாதவங்களுக்கு ரீஃபண்டை போட் பண்ணி விட்டுறோம். இதுக்கு மேலே அலாட்மெண்ட்லேருந்து நம்ம கேட்டு போவோம். யார்கிட்ட கேட்டு போகிறோமோ கேட்டு போனோடனே டியூவு, காசு வந்தோடனே ரெசீட். புரிஞ்சா? இதுக்கு மேலே கான்ட்ராக்ட் ஆக்டி சொன்னதுக்கப்புறம் மறக்க மாட்டீங்கல்ல? மறந்துடுவீங்க. சரி, இதுக்கப்புறம் இதே என்ட்ரி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது, அதனால அதை விட்டுடலாம். அவங்க ரெண்டுத்தையும் கேட்டனா
இந்த ஃபோர் ஃபீச்சருக்கு கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி சொல்லுங்கள். ஃபைனல் அதாவது ஃபஸ்ட் காலுக்கு கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்குது, என்ன ஜேர்னல் டியூ ரெசிட் ரெண்டுமே. ஷேர் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல் நீ ஃபஸ்ட்டு காலில் கால்ஸ் இன் அட்வான்ஸு, அதுக்கு டியூ என்ட்ரி ரெசிட் என்ட்ரி. செகண்ட் காலில் அந்த கால்ஸ் இன் அட்வான்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி. கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்துடுச்சு, அதுக்கு என்ட்ரி. First call வெயிட் டே பண்ணிப்பா தெரியுமா, அடுத்து போயிட்டேன். என்ன ஃபர்ஸ்ட் அவனும் வரலன்றா சொல்லிடுவியா, கேட்டால் சொல்கிறியா? சரி, இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்துருச்சல்ல, செகண்ட் காலில் இந்த காசை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும், என்ட்ரி சொல்லுங்க. அவங்ககிட்ட தானே கேட்டேன், டியூவும் சொல்லி ரெசிப்டும் சொல்லணும். டியூ என்ட்ரி சொல்லிட்டு ரெசிட் என்ட்ரி சொல்கிறா. திரும்ப அவங்ககிட்டயே அடுத்தது டியூ என்ட்ரி சொல்லிட்டு தான் ரெசிட் என்ட்ரி சொல்லணும். டியூ சொல்லு. ம் பேங்க்கில் ஆல்ரெடி இந்த இடத்துல காசு வந்துருச்சு, கால்ஸ் இன் அட்வான்ஸ்ன்ட்டு, அதனால பேங்க்கில் இந்த டைமில் காசு வராது, இந்த இடத்துல அந்த அமௌண்ட் அட்ஜஸ்ட் ஆகிடும். எனக்கு 100 rupees வரணும் எப்போ ஃபஸ்ட் காலில், அதே மாதிரி ஒரு 100 rupees செகண்ட் காலுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அமௌண்ட் ஃபில் பண்ணி காமிக்கிறேன், புரிஞ்சிடும் புரியாதவங்களுக்கு. எவ்வளோ வரணும் ஃபஸ்ட் காலுக்கு? 100. செகண்ட் காலுக்கு எவ்வளோ வரணும்? 100. சரியா? புரிஞ்சுதா அமௌண்ட்டு? சரி, இதில் 10 rupees மட்டும் ஃபஸ்ட்டு கால் போதே ரிசீவ் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ராவாக. செகண்ட் காலுக்கு வர வேண்டிய 10 rupees மட்டும் ஃபஸ்ட் கால் டைமில் ரிசீவ் பண்ணிட்டோம். அமௌண்ட் எவ்வளோ வந்தால் போதும் நமக்கு? டியூ என்ட்ரியில் 100 போட்டேன். பேங்க்ல ஆனால் நமக்கு எவ்வளோ வந்துருச்சு? 10 rupees எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு. ஃபஸ்ட் காலுக்காக எவ்வளோ வந்துருந்தா போதும்? 100. அப்போ எக்ஸ்ட்ராவாக வந்ததுக்கு பேர் என்னது? கால்ஸ் இன் அட்வான்ஸ். பேங்க்கில் அல்டிமேட்டாக எவ்வளோ இருக்கணும்? ஃபஸ்ட் கால் செகண்ட் கால் சேர்ந்து 200 இருக்கணும். ஓகே தானே? இப்போ செகண்ட் காலுக்கு 100 rupees வரணும், ஆனால் செகண்ட் கால் டைமில் நமக்கு எவ்வளோ தான் பேங்க்கில் வரும்? 90. செகண்ட் காலுக்காக எவ்வளோ வரணும்? 100. ஆல்ரெடி இந்த 10 ரூபாய் ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ பேங்க்கில் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பாருங்கள். 200 இருக்குல்ல, வந்துருச்சல்ல, புரிஞ்சா? சரி, ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபஸ்ட் கால் செகண்ட் கால் என்ட்ரிலாம் எனக்கு வேண்டாம். ஒரு என்ட்ரி தான் போடணும். காசு பேங்க் டு
சரி, சொல்லுவியா? கேள்வி கேட்டா சொல்லுவியா? யாரை கேட்கணும்? கேட்கட்டா? சரி, பேங்க் இந்த ஷேரை ஃபோர்ஃபீட் பண்றோம். அப்ப இந்த என்ட்ரி எப்படி போடுறது? ஏதாவது ஒரு என்ட்ரி சொன்னீங்கன்னா போதும். அதாவது டெபிட் என்ட்ரி மட்டும் சொன்னீங்கன்னா போதும். கிரெடிட் ஷேர் கேபிட்டல் பேங்கா ஃபோர்ஃபீச்சரா? நான் முதல்ல என்ன எழுதிக்கிறேன்? நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேங்க்குன்னு எழுதிட்டு இந்த இடத்துல காசை நம்ம திரும்ப கொடுக்க மாட்டோம், அதனால ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த என்ட்ரியில் இன்னொரு என்ட்ரி மிச்சம் இருக்குல்ல, அது என்னதுப்பா? அடுத்தது ஷேர் கேபிட்டலுக்கு நேராக எந்த அமௌண்ட், நம்பரே கொடுக்காம எந்த அமௌண்ட் வரும்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்காத, ஷேர் கேபிட்டலுக்கு நேராக எந்த அமௌண்ட் வரும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம கேட்டு போன அமௌண்ட்டு. என்ன பிரச்சனைனா ஃபேஸ் வேல்யூனா என்டையர் 100 ருபீஸ் எழுதிடுவோம்ப்பா. நானா ஃபஸ்ட்டு கால் வரைக்கும் தான் கேட்டு போயிருக்கேன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவோம்? அதனால நம்ம எப்பயுமே என்ன தான் எழுதணும்? ஃபேஸ் வேல்யூங்கிறது கரெக்டு, ஆனால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம எவ்வளோ வரைக்கும் கேட்டு போயிருக்கோமோ அது ஃபுல்லாத்தையும் ஷேர் கேபிட்டலில் எழுதிக்கலாம். அடுத்தது நீ பின்னாடி பின்னாடி ஃபோர்ஃபீட்டட் ஷேருக்கு நேரம் என்ன அமௌண்ட் வரும்? வர ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸுக்கு நேரம் எந்த அமௌண்ட் வரும்? சொல்லாதரா எதுவும். ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸுக்கு கேட்டியா? நீதான் சரி, ஃபோர்ஃபீட்டட் ஷேருக்கு நேரம் என்ன அமௌண்ட் வரும்? அதானப்பா. சரி, அடுத்தது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி தானே, அப்போ அவங்ககிட்ட நான் என்ன கேட்கறது? சரி, கேட்டு போய் அவங்க பே பண்ண அமௌண்ட் தான் ஃபோர்ஃபீட்டட். சி ஹீஸ் ஃபோர் கோயிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர் கோயிங்னா என்னது? அவன் காசு கொடுத்துட்டு ஃபோர் கோயிங்னா போயிட்டான் இல்லதா, அவன் லூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபோர் கோ பண்ணுறது, சரியா? அப்போ ஃபோர்ஃபீட்டுன்னு என்ன வச்சுக்கோ, ஃபோர் கோ அப்படின்னு வச்சுக்கோ. இஸ் லூசிங் தட் அமௌண்ட். அவன் காசை நம்ம கம்பெனிகிட்ட கொடுத்துட்டான், நம்ம அவனுக்கு திரும்ப இந்த காசை கொடுக்கவும் போகிறதில்ல, அவங்ககிட்ட ஷேரையும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ ஃபோர்ஃபீட்டட் நேராக அவன் கொடுத்த காசு கம்பெனிக்கு, அந்த பர்டிகுலர் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து வந்த காசு எங்கே எழுதிக்கோங்க? ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸுக்கு நேராக. கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு நேராக வராத அமௌண்ட்டு. ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, நம்ம விஷ்ணுக்கு பிடிச்ச என்ட்ரி. ஆல்ரெடி நீ இதுக்கு பதில் சொல்லிட்டேன், அதே பதில திரும்ப சொன்னீங்கன்னா மட்டும் போதும். ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸு ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ப்ரீமியம் இங்கே வருமா வராதா? நாட் ரிசீவ்டு வருமா? எங்கே வரும்? ஓகேவா? அவன் அப்போவே டெபிட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு சொல்லிட்டான். அதை நான் அவன் சொன்ன ஆன்சர் நான் இங்கே முன்னாடி சொன்னது இங்கே எழுதி. ஓகே தானே? அப்போ ஃபோர்ஃபீட் பண்ணும்போது தான், இஷ்யூ பண்ணும்போது அந்த ப்ரீமியம் நாட் ரிசீவ்டாக இருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குல்ல. அடுத்தது ஃபோர்ஃபீட் பண்ண ஷேரை ரீஇஷ்யூ பண்ணணும், அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. யாரா இருந்தாலும் மிரட்டி விட்டுருவேன். பேங்க் டு ஷேர் கேபிட்டல் ஒரே ஒரு அமௌண்ட், ஒரு இது மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அது என்னது? டெபிட்லையா கிரெடிட்லையா, என்ன வேல்யூ? பேங்க்கு அவனு சொல்லிட்டான். ஆமாண்டா.
டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருந்தால் மட்டும்தான் பேங்க்கு ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸு டு ஷேர் கேபிட்டல். ஏன்னா ஷேர் கேபிட்டல் வில் ஆல்வேஸ் பி அட் டேஷ் வேல்யூ. பேங்க்கில் 90 ரூபீஸ்னால் 90 ரூபீஸ் தான் போட்டிருப்போம். அப்போ 10 ரூபீஸ் கம்மியாக இருந்திருக்கும். அந்த 10 ரூபீஸ் எங்கே போட்டுருவோம்? ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸில் போட்டுருவோம். புரிஞ்சுதா? சரி, இப்போது ஆல்ரெடி ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு 30 ரூபா வாங்கிட்டோம், சரியா? அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காசு கேட்டால் அவன் காசு கொடுக்கல. ஃபஸ்ட் கால் செகண்ட் கால்லாம் கேட்டிருக்கோம், கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த ஷேரை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிவிட்டு அதை வந்து ரீஇஷ்யூ பண்ணோம். இப்போ 90 வாங்கியிருக்கோம். இப்போ இதுலேருந்து வந்து ப்ராஃபிட் எவ்வளோ? 20 ரூபீஸ். ஓகேவா? இந்த 30 ரூபீஸில் 5 ரூபீஸு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 20. யாருக்கு இந்த கால்குலேஷன் புரிஞ்சுது? நீ தானே ஆன்சர் சொன்ன, உனக்கு புரிஞ்சிருச்சுடா. வேற வச்சவங்கெல்லாம் புரிஞ்சா? தெரியும். ஷேரை ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணுறோமா, மொத்தம் 30 ரூபா வந்துச்சா? அந்த 30 ரூபாயில் 5 ரூபீஸ் வந்து 10 ரூபீஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் 20, அலாட்மெண்ட்டு 10, இன்க்ளூடிங் ப்ரீமியம் 5. ஓகேவா? இந்த அமௌண்ட்டை அவன் பே பண்ணிட்டான். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கால் செகண்ட் கால்லாம் கேட்டான், அவன் பே பண்ணலை. இந்த ஷேரை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டு ரீஇஷ்யூட் அட் 90. இதுலேருந்து வந்து ப்ராஃபிட் எவ்வளோ? 20. வெறும் 20? 60? என்ன சொன்னேன்? ஒருத்தர் அவன் 120 சொல்லிட்டான். அடுத்து உன் ஆன்சர் சொல்லு. அவனை கரெக்ட் பண்ணுறதுலே இருக்காதீங்கடா. உங்கள் ஆன்சரை நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கடா. வெறும் 25 125 120 125 ஆன்சர் வந்து வெறும் 25 தான். நான் கேட்டது ப்ராஃபிட்டு. வந்த காசை கேட்கல. வந்த காசு வேணால் 120 இருக்கட்டும். ஆனால் நான் கேட்டது என்னது? ப்ராஃபிட். எதுக்காக ப்ராஃபிட் கேட்குறேன்? கேபிட்டல் ரிசர்வில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டுக்காக தான் நான் கேட்டேன். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரிசீவ்டு ஷுட் பி, கால்குலேஷன் போட்டாலும் அதே தான். அப்போது முதல்ல வந்து எவ்வளோ வந்தது? 20 ரூபீஸ் வந்தது. டேய் கரெக்டா? ஒரே நிமிஷம். ஆன்சர் நம்ம போட்டது கரெக்டாக 15 ரூபாயா? 15 ரூபா தான் ஆன்சர். இல்லைடா, யோசிச்சு இவ்வளவுதான் டேட்டா. இதில் இவ்வளோதான் டேட்டா. ஆன்சர் வராதவங்க கொஞ்சம் பொறுமையாக படித்து பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். 15 தான் ஆன்சர் வரணும். நான் அப்போவே ஏதோ ஒரு இதில் 25ன்ட்டேன். அங்கே எழுதியிருக்கல்ல, பார்த்துக்கோ. டேய் ஒரு நிமிஷம் இருடா பழனி, ஒரே நிமிஷம் இரு. அவன் கொஸ்டினை ஒழுங்காக படிக்கிட்டோம். கொஸ்டின் ஒழுங்காக படிச்சுட்டு சொல்லு. அதை நான் சொல்லலை.
யாருக்கெல்லாம் 15 ஆன்சர் வரலன்னு சொல்லுங்கள், நீங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். இல்லையா? உங்களுக்கெல்லாம் வந்துடுச்சா? சரி. ஆல்ரெடி அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 20 rupees. அலாட்மெண்ட்டில் 5 rupees ரிசீவ் பண்ணியிருக்கோமா? அப்போ டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? அலாட்மெண்ட்டில் 10 ரிசீவ் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் ஏன் 5 எடுத்துக்கிறேன்? ப்ரீமியம் ரிசீவ் ஷுட் பி இக்னோர்டு. அதனால் 25 rupees ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்ணுறோம்? அப்போ டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? கரெக்டா? ஃபேஸ் வேல்யூ நார்மலாக இஷ்யூ பண்ணியிருந்தால் எவ்வளோ தான் கிடச்சிருக்கோம்? இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? ஓகேவா? டவுட் இருக்கா? சரி. எத்தனை கால்குலேஷன், எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், எப்படி இருந்தாலும் சரி, ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ரொம்ப பேசிக்காகவே இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கூலில் போட்ட மாதிரி இங்கே இருக்கிற ஃபோர்ஃபீட்டட் மைனஸ் இங்கே இருக்கிற ஃபோர்ஃபீட்டடை போட்டு பண்ணிடாதீங்க. அந்த பழக்கம் வந்துச்சுன்னா நாளைக்கு பார்ஷியல் ரீஇஷ்யூ, அப்புறம் வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்லேருந்து வர்ற ரீஇஷ்யூ, இந்த இடத்துல எல்லாம் தப்பாக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஃபோர்ஃபீட்டட் மைனஸ் அந்த ஃபோர்ஃபீட்டடை கொண்டு போய் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் டு கேபிட்டல் ரிசர்வ்ங்கிற லாஸ்ட் என்ட்ரியில் பேலன்சிங் ஃபிகரை எழுத வேண்டாம். ஈஸியாகவே இருக்கட்டும், தெரிஞ்சுட்டே போகட்டும். ஒரு டைம் கீழே ஆன்சர் ஷீட்டில் கேல்குலேஷனை போட்டுட்டு அதுக்கப்புறமா எழுதிப்பாங்க. கண்டிப்பாக பார்ஷியல் ரீஇஷ்யூ நல்லா பார்த்துட்டு போங்க. அது போக அந்த ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டில் வர ரீஇஷ்யூவையும் பார்த்துட்டு போங்க. பிரேக் முடிச்சுட்டு வந்து